ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்லெஸ் அனபாலிக் ஸ்டீராய்டு அப்படின்னா ஆக்சிமெத்தலான் தான். என் பயோமார்க்கர்ஸ் நல்லா இருக்குது, நான் ஒரு கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கைட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஆக்சிமெத்தலான் ஒருத்தவங்க லீனாக இருக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன மாதிரி அனபாலிக் ஸ்டீராய்டு எடுக்கலாம்னா டைனபால் இருக்கும், அண்ட் அதுக்கப்புறமா ஆக்சிமெத்தலான் இருக்கும். அதோட ப்ராடக்ட்டில் வர நேம் பார்த்தீங்கன்னா அனட்ரால் அப்படின்னு வரும். ஸோ அதோட காம்பவுண்ட் நேம் ஆக்சிமெத்தலான். ஃபைன். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அனபாலிக் ஸ்டீராய்டாக இருக்கோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அனபாலிக் ஸ்டீராய்டு, ஓரல் ஸ்டீராய்டு. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ ஐ கேன் சே ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்லெஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் அனபாலிக் ஸ்டீராய்டு. இது ஏன் யூஸ்லெஸ்? நீ இதை யூஸ்லெஸ் சொல்லலாம்? நீ என்ன இதை யூஸ் பண்ணியிருக்கியா, நீ எதுக்காக இதை யூஸ்லெஸ் சொல்கிற அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். நான் அதை லாஸ்ட் இந்த வீடியோவோட எண்டில் நான் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் அதை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்ம அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி இல்லாமல் கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் நேம், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரியாமல் அதை பற்றி இன்டெப்த்தாக படிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அதையும் தாண்டி நான் பேசிக்காக படிக்கணும்னா இதோட யூசஸ் என்ன, ஓகே மசில் சைஸ் பெருசாகுமா, ஃபைன். ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுமா, ஃபைன். சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, லிவர் டேமேஜ் ஆகுமா, ஃபைன். ஓகே, இவ்வளோ தான் கற்றுக்க முடியுமே தவிர அதை தாண்டி நம்ம இன்டெப்த்தாக படிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் நேம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் ஆக்சிமெத்தலானை பற்றி பார்க்கலாம். வெல்கம் பேக் டு தி ஒயிட் போர்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு திஸ். There's nothing stopping you. மோஸ்ட்டாக எல்லா அனபாலிக் ஸ்டீராய்டுமே பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டிரோன் ஸ்டீராய்டு ஹார்மோன் நம்ம பாடியில் நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகிற பயோ அவைலபிளாக இருக்கிற டெஸ்டாஸ்டிரோன் அண்ட் அதிலிருந்து கன்வெர்ட் ஆகிற டிஹெச்டி, ஸோ டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். ஸோ ஒன்று டெஸ்டாஸ்டிரோன்லேருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நமக்கு ஒரு சில அனபாலிக் ஸ்டீராய்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன்லேருந்து சில மாடிஃபிகேஷனை பண்ணி அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம பாடி பில்டிங்கோ இல்லை மெனி அதர் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சிமெத்தலான் டிஹெச்டி டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன்ல இருந்து ஒரு சில மாடிஃபிகேஷன், அந்த மாலிகுல்ல இருந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் ஆக்சிமெத்தனால். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, இங்கேருந்து கனெக்டிவிட்டி. ஸோ இது டிஹெச்டியிலேருந்து வரக்கூடிய ஒரு அனபாலிக் ஸ்டீராய்டு. ஃபைன். ஓகே, இது டிஹெச்டி, டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு கம்ப்ளீட், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்மளோட கொலஸ்ட்ரால்ல இருந்து எப்படி டெஸ்டாஸ்டிரோன் ஃபார்ம் ஆகுது, அந்த டெஸ்டாஸ்டிரோன்லேருந்து இந்த டிஹெச்டியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடி வே ப்ரோட்டீனுக்கும் ஏர்லாஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த வீடியோவில் இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஹைட்ராக்சிலேஷன் அந்த கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். விச் மீன்ஸ் டிஹெச்டியை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ நம்ம அனபாலிக்ஸ் பற்றி பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எதுவுமே புரியாது. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள், கொஞ்சம் லாங் வீடியோ தான். ஓகே, பேக் டு த டாபிக். ஓகே, 2 ஹைட்ரோஜன் ஆட்டம். ஸோ 1 மோனோ, 2 டை. ஸோ டை ஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் ஸ்ட்ரக்சர் மாலிகுல். ஓகே, இதுதான் டிஹெச்டி. என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க இப்போ? சாரி, இது லைட்டாக கொஞ்சம் அலைஞ்சிருச்சு. இதில் நான் எதுவுமே போடல. ஓகே, எந்த ஒரு விதமான கார்பனும் போடல, ஹைட்ராக்சில் குரூப் விச் மீன்ஸ் OH குரூப் எதுவுமே நான் போடலை. இது டிஹெச்டி. ஓகே, இது டிஹெச்டி. இங்கேருந்து என்ன மாடிஃபிகேஷன் நடந்தால் நமக்கு ஆக்சிமெத்தலான் கிடைக்குது? 2 மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் என்ன? ஸோ ஆக்சுவலாக இதில் இருக்க ஸ்ட்ரக்சரும் சேமாக தான் இருக்குது, நான் எதுவுமே பண்ணலை. ஃபைன். இப்போது இதே OH குரூப்பை நான் இங்கே போடுறேன், அப்படியே டிஹெச்டி இங்கே இருக்கிறத அப்படியே நான் போடுறேன். ஸோ இங்கே ஒரு O குரூப். ஏன் நமக்கு டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன்ல ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு H, இந்த இடத்துல ஒரு H, அண்ட் இங்கே இதெல்லாம் நமக்கு கார்பன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பீக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, ஸோ ஒரு பீக்குமே 1 போட்டோன்னா, ஸோ இது 1 2 3 4 5 6 7 இப்படி போட்டால் நான் இதை பிளாக்ல போட்டுறேன்.
இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓகே, நான் இங்கே பிளாக்லேயே போட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 அண்ட் இங்கே 18, இது 19. ஸோ 19 கார்பன் மாலிகுல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெஸ்டாஸ்டிரோன். அங்கேருந்து ஒரு கன்வர்ஷன் நடக்குது. அந்த கன்வர்ஷனில் நமக்கு மாறுறது தான் 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைமால மாறுற ஒரு விஷயம் தான் நமக்கு டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். ஓகே, ஆக்சுவலாக இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கும். அந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு க்ளீவ் ஆகிடும். 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைமால அது க்ளீவ் ஆகிறதுனால நமக்கு டிஹெச்டி கிடைக்கும். இப்போ இந்த டிஹெச் அது நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம அப்படியே இங்கேயோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓ குரூப்பு, ஹைட்ரோஜன் ஆட்டம் அண்ட் இங்கே ஹைட்ராக்சில் குரூப்பு எல்லாமே இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, அப்போது ஆக்சிமெத்தனாலில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, லெட்ஸ் சி. க்ரீன்லேயே நான் போடுறேன். சாரி, இதை நான் வேற ஒரு குரூப்பில் நான் பிளாக்ல போடலாமா? ஓகே, ரெட்லேயே நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் பார்க்கலாம். இது 1, இது 2. என்ன மாடிஃபிகேஷன்னா, இந்த செகண்டில் ஆல்ரெடி இங்கே ஒரு நமக்கு கார்பன் இருக்குது. டிஹெச்டியில் இருக்கிறப்பவே நமக்கு அங்கே ஒரு கார்பன் இருக்குது. நான் அதை க்ரீன்லேயே போட்டுடுறேன். ஃபைன், இங்கே ஒரு சி கார்பன் இருக்குது. ஃபைன், என்ன மாடிஃபிகேஷன்னா ஹைட்ராக்சி மெத்திலின் குரூப்பை ஆட் பண்ணுறாங்க. ஹைட்ராக்சி மெத்திலின் அப்படின்றது என்னன்னா சி. ஸோ இங்கே பாருங்க, ஹைட்ராக்சி மெத்திலின். ஹைட்ராக்சி மெத்திலின் அப்படின்னா என்னன்னா CH2O. இந்த CH2Oவை இந்த இடத்துல ஆட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு சி இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு குரூப்பை ஆட் பண்ணுறாங்க. ஸோ CH2O. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே 1 2 3 4 எவ்ரி பீக் ஒரு கார்பன். ஸோ இங்கே 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஸோ 1 2 செகண்ட் இடத்துல செகண்ட் குரூப்ல இங்க ஹைட்ராக்சி மெத்திலின் ஆட் பண்றாங்க அப்படின்றதுனால இதுக்கு பேரு 2 ஹைட்ராக்சி மெத்திலின். ஸோ இந்த குரூப்ல ஆட் பண்றதுனால ஓகே. இந்த மாடிஃபிகேஷன் ஏன் பண்றாங்க? இந்த மாடிஃபிகேஷன் எதுக்காக நடந்திருக்குன்னா, ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பாண்ட் ஆட் பண்றதுனால இங்க CH2O லைக் ஹைட்ராக்சி மெத்திலின் குரூப்பை நம்ம ஆட் பண்றோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மாலிகுல் வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஆகுது, ரொம்ப ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹைட்ராக்சி மெத்திலின் குரூப்பை ஆட் பண்றப்ப இந்த மாலிகுலுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. எப்பவுமே ஒரு ஹார்மோனோட மாலிகுலுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரிசப்டார் இருக்கு. இப்போ மசில் டிஷ்யூல ரியாக்ட் ஆகக்கூடிய ரிசப்டார்ஸ், மசில் டிஷ்யூல இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். விச் மீன்ஸ் ரிசப்டார் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும்னா, லாக் அண்ட் கீ மாதிரி. லாக் அப்படின்றது ரிசப்டார். இப்போ ஒரு மாலிகுல் அது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அது ஒரு கீ. இப்போ அந்த ரிசப்டார் அப்படின்ற ஒரு லாக்கை அது கூட ரியாக்ட் ஆகக்கூடிய கீ யூஸ் பண்ணாதான் அந்த லாக்கே ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் ரிசப்டார். இப்போ ஒரு மசில் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஒரு ரிசப்டார் இருக்கு. இப்போ இந்த ஒரு ரிசப்டாருக்கு 4 விதமான மாலிகுல் வந்து ரியாக்ட் பண்ண முடியும். ஆனால் எந்த மாலிகுல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கோ, ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கோ, அந்த மாலிகுலோட ரியாக்ஷன் தான் ரொம்ப லாங் டைமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபைன். அதனால தான் கெமிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஹெச்டிலேருந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த ஆக்சிமெத்தனாலை தயாரிக்கிறாங்க. அப்படின்றப்ப இந்த இடத்துல ஹைட்ராக்சி மெத்திலின் குரூப்பை போட்டு இந்த ஸ்ட்ரக்சரே, இந்த மாலிகுலையே ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக மாற்றுறாங்க, ரொம்ப ஸ்டேபிளாக மாற்றுறாங்க. ஸோ ஸ்டேபிளாக மாற்றுறப்ப இதோட ரிசப்டார்ஸ் நமக்கு மசில் டிஷ்யூவில் நமக்கு ரியாக்ட் ஆகணும் அப்படின்னாலும், இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துல ரிசப்டார்ஸ் ரியாக்ட் ஆகணும்னாலும் அது ரொம்ப ஸ்டேபிளாக போய் ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு குரூப் இருக்கு. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறனால இது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது. நிறைய அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்ல இந்த மாதிரி அடிஷனல் குரூப் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்னா நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்க்க போறோம். இன்னொரு ஒரு மாடிஃபிகேஷன் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடிஃபிகேஷன். இந்த மாடிஃபிகேஷன் தான், அதையும் நான் ரெட் கலர்லயே மார்க் பண்றேன். அது இந்த இடத்துல நடக்குது.
இது எத்தனாவது குரூப்? இது செகண்ட். 1 2 3 4 5 செகண்ட் குரூப். ஸோ 2 ஹைட்ராக்சிமெத்திலின். இந்த இடத்துல ஹைட்ராக்சிமெத்திலின் ஆட் பண்ணுறாங்கன்றதுனால இது போட்டுட்டோம். ஸோ இது என்ன குரூப்பு? இங்கே போட்டிருக்கேன் 17th குரூப். ஸோ 17th குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா 17th குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா மெத்தில் குரூப்பை ஆட் பண்ணுறாங்க. மெத்தில் see மெத்தில் குரூப்பை ஆட் பண்றாங்க. இது 17th பொசிஷன்ல ஆட் பண்றாங்க அப்படின்றதுனால ஆல்பா குரூப். ஸோ 17 ஆல்பா. ஸோ மெத்தில் 17 மெத்தில். மெத்தில் குரூப்னா அப்போ என்ன? மெத்தில் குரூப்னா இது ஆக்சுவலாக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மெத்தில் அப்படின்றது CH3. ஆக்சுவலாக இந்த இடத்துல கூட CH3 இருக்கும், இந்த இடத்துல கூட CH3 இருக்கும். ஆல்ரெடி CH3 எல்லா இடத்துலையுமே இருக்கு. இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. மெத்தில் குரூப் அப்படின்றது CH3. ஓகே, இது ஏன் மெத்தில் குரூப் அப்படின்றோம்னா இப்போ பாருங்க மீத்தேன். மீத்தேன்னா என்ன? CH4. இந்த CH4 நம்ம இப்படி கூட எழுதலாம், H. ஸோ இங்க இருந்து ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டமை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 3 ஹைட்ரோஜன் ஆட்டம். ஸோ CH3. இது மீத்தேன். இங்க இருந்து நமக்கு ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டம் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா CH3. அது மெத்தில். சாரி, இதோ இங்க போறேன். இது மெத்தில், அதுதான் CH3 மெத்தில் குரூப். மெத்தில் அப்படின்றத நம்ம அல்கைல் அப்படின்னும் சொல்லலாம். ALKYL. ஏன்னா இது அல்கைல் குரூப்லையும் நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கும். அல்கைல் குரூப்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இது அல்கைல். ஸோ 17 ஆல்ஃபா மெத்தில் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை 17 ஆல்ஃபா அல்கைலேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னும் சொல்லலாம். விச் மீன்ஸ் 17 ஆல்ஃபா அல்கைல். ஸோ CH3 இங்கே ஆட் பண்ணுறாங்க. அதனால தான் ஆக்சிமெத்தலான் எதனால லிவர் டாக்ஸிக் அதிகமாக இருக்குன்னா பிகாஸ் இட் இஸ் பிரசன்டட் வித் 17 ஆல்ஃபா அல்கிலேட்டட் காம்பவுண்ட். அப்படின்னா இதுதான் அர்த்தம். ஸோ இது இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் தாங்க இங்கே நடக்குது. இது ஆக்சுவலாக நான் அழைச்சிட்றேன். ஓகே, மெத்தில் குரூப் CH3 ஃபைன். இந்த ரெண்டு காம்பினேஷனை பண்ணுறப்ப ஸோ நமக்கு என்ன கிடைச்சது? செகண்ட் குரூப்பில் செகண்ட் ஹைட்ராக்சி மெத்திலின் குரூப்பை ஆட் பண்ணுறாங்க, CH2O. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தில் குரூப் CH3 செகண்ட் பொசிஷனில் ஆட் பண்ணுறதுனால இது 2 ஹைட்ராக்சி மெத்திலின். 17 பொசிஷனில் நமக்கு ஆல்ஃபா குரூப்பில் மெத்தில் ஆட் பண்ணுறதுனால 17 ஆல்ஃபா மெத்தில். இது என்ன ஸ்ட்ரக்சரு? எதில் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு? டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். ஸோ 2 ஹைட்ராக்சி மெத்திலின் 17 ஆல்ஃபா மெத்தில் டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். இதுதான் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சிமெத்தலானோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஸ்ட்ரக்சர், இது கெமிக்கலோட நேம். இதை நீங்கள் ஆக்சிமெத்தலான்னு சொல்லலாம், இல்லை 2 ஹைட்ராக்சி மெத்திலின் 17 மெத்தில் டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் இப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஆக்சிமெத்தனால் எதனால வந்திருக்குன்னு தெரிஞ்சு பாருங்க. ஆக்சி அண்ட் மெத்தில் குரூப் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் ONE அப்படின்னா டெஸ்டாஸ்டிரோன், ONE டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன், ONE. ஸோ சஃபிக்ஸில் முடிகிறது எல்லாமே நமக்கு ஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படின்னு காட்டுறதுனால ஸோ அது ONE அப்படின்றத ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால ஆக்சிமெத்தலான். ஃபைன். ஸோ இது இங்கே இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த மாடிஃபிகேஷன் எதுக்காக பண்ணாங்கன்றதை நான் சொன்னேன். லைக் ஸ்டெபிலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அது ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. மெத்தில் குரூப் ஏன் பண்ணாங்கன்னா இந்த 17th பொசிஷனில் இருக்கிற மெத்தில் குரூப் என்ன பண்ணுன்னா இது ஓரல் டேப்லெட். ஸோ நம்ம ஓரலாக இன்ஜெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா லிவரில் இது மெட்டபலைஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெட்டபலைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பேரண்ட் காம்பவுண்ட் நமக்கு பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகாது. ஸோ பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன டிஷ்யூக்கெலாம் இது போயிட்டு ரியாக்ட் பண்ணணுமோ அந்த டிஷ்யூ கூட போயிட்டு ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்க ஹார்மோனை ப்ரொடெக்ட் பண்ணணும்
அப்படின்றதுக்காக இந்த இடத்துல மெத்தில் குரூப்பையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஸோ 17th இடத்துல இந்த மெத்தில் குரூப்பை ஆட் பண்ணுறப்ப லிவரில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெட்டபலைஸ் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, லிவரை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். அதனால தான் 17 ஆல்ஃபா அல்கலேட்டட் காம்பவுண்ட் அப்படின்ற ஒரு அனபாலிக் ஸ்டீராய்டை நம்ம எடுத்தோம்னா நம்மளோட லிவர் என்சைம்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எலிவேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு சைடு எஃபெக்ட் நமக்கு அதுதான், லிவர் என்சைம்ஸ் டிரான்ஸ்அமினேசஸ் எல்லாம் நிறைய பிளட் ஸ்ட்ரீமில் வந்து லீக் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் ஏஎல்டி லீக் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏஎஸ்டி. ஏஎல்டினா ஒன்றும் இல்லை, ஆலனைன் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ். இந்த ஏஎல்டி, ஏஎஸ்டி, எஸ்ஜிபிடி, எஸ்ஜிஓடி இதெல்லாம் நீங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த என்சைம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் பிளட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ லிவர் நிறைய அஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்ப அதோட பிலிருபின் லெவல் கூட நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். லிவரில் பிலிருபின், கான்ஜுகேட்டட் பிலிருபின், நான் கான்ஜுகேட்டட் பிலிருபின் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட் நாங்கள் இங்கே பில்லுன்னு போடுறேன். இதுவும் நமக்கு ரொம்ப எலிவேஷன் ஆகும். இந்த மாதிரி ஆகுறப்ப நமக்கு ஜாண்டிஸ் வந்துடும். ஆக்சுவலாக இதை பற்றி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொன்னேன், அதை நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அனபாலிக் ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட்ஸ் வி ஆல் நோ. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிடும். அது இந்த மெட்டு பண்ணுமான்னு பார்த்தா கண்டிப்பாக பண்ணும். ஸோ எல்டிஎல் வில் கோ ஹை. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைடு எஃபெக்ட். மோஸ்ட்டாக எல்லா அனபாலிக் ஸ்டீராய்டு எடுத்தாலும் அது ஓரலாக இருக்கோ இன்ஜெக்டபுளாக இருக்கோ, இந்த ரெண்டு சைடு எஃபெக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பேசிக்கான ஒரு சின்ன சின்ன ஆர்டிக்கல்லே வந்து இதை பற்றி போட்டிருப்பாங்க, லைக் அந்த கேஸ் ஸ்டடிஸ் பற்றி. ஆக்சுவலாக இந்த மெட்டை வந்து அனேமியா, லைக் ஆர்பிசி கவுண்ட்டை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால ஆர்பிசி கவுண்ட் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ, லைக் ரெட் பிளட் செல்ஸ், இது யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அனேமியா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றனால இந்த ஸ்டீராய்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் ஆர்பிசி கவுண்ட் அதிகமாக ஆயிடுச்சு, அதிகமாக ஆகுது, இப்போ நார்மலாக ஜென்ரலாக இருக்கிறவங்க இந்த மெட் எடுக்கிறாங்க, அப்போது என்ன ஆகும், ஆர்பிசி கவுண்ட் அதிகமாகும். ஆர்பிசி கவுண்ட் அதிகமாச்சுன்னா பிளட் ஃப்ளோவில், ஸோ ஆர்பிசி கவுண்ட் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பிளட் வந்து திக் ஆகிடும். ஸோ hematocrit percentage, which is PCV, packed cell volume. ஸோ பிளட் வந்து ரொம்ப திக்காகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த மெட் எடுத்தோன்னா. மோஸ்ட்டாக அனபாலிக்ஸ் எடுத்து அது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே அனபாலிக்ஸோட ஒன் ஆஃப் த பேசிக் சைடு எஃபெக்ட்ஸ். அது இங்கேருந்து நிறையவே நடக்குது. நம்ம இன்டெப்த்தாக பார்க்கறதுனால, ஸோ அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கறதுனால நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபைன். பேக்கடு செல் வால்யூம் இதுவும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஹெமட்டோக்ரிட் பர்சன்டேஜ், பிளட்டோட திக்னஸ். ஸோ தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய பிளட் வந்து எப்படி ஆகிடும்னா நல்லா திக் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்டில் இது போல் ஆர்பிசி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதோட ஆக்சிஜன் கேரிங், நிறைய ரெட் பிளட் செல்ஸ் நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எண்டூரன்ஸ் அத்லெட், ஒரு ரன்னிங் பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறாங்க, பவர் லிஃப்டர்ஸ், வெயிட் லிஃப்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே, லைக் சைக்கிளிஸ்ட், இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மெட்டை வந்து அவங்களுக்கு சாதகமாக எடுக்கிறதுனால ஆர்பிசி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அவங்க எண்டூரன்ஸ் ஆக்டிவிட்டிக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் ஸ்டேஜில். பட் பாடி பில்டிங்கில் இது என்டர் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இதை ரொம்ப லாங் டர்மாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாங் டர்மாக யூஸ் பண்ணுறப்ப இதோட டாக்ஸிசிட்டி லெவல் ரொம்ப மேலே எலிவேஷன் ஆகுது. ரொம்ப டாக்ஸிசிட்டி லெவலில் எலிவேஷன் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஆர்பிசி கவுண்ட், பிசி வேல்யூனா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பிளட் ரொம்ப திக் ஆயிடுச்சு. பிளட் ரொம்ப திக் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் ரேட் பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட் ரேட் ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை, ஹைப்பர் டென்ஷன். இது எல்லாமே மெடிக்கல் கான்செப்ட், எல்லாமே கிளினிக்கலாக நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு அனபாலிக்ஸை பற்றி படிக்கணும்னா அதோட மேனுஃபேக்சரிங், தென் கெமிக்கல் நேம், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட கிளினிக்கல் அப்ளிகேஷன், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மாத்தோம்னா ஒரு அனபாலிக்ஸை பற்றி நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும், ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ ஏன்னா இப்போ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அனபாலிக்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு அனபாலிக்ஸை பற்றி நம்ம ப்ராப்பராக எடுக்கிறோம், இல்லை மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அனபாலிக்ஸை பற்றி நம்ம படித்தா மட்டும் தான் முடியும். ஸோ இங்கே எஜுகேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பாடி பில்டிங் ஸ்போர்ட்டுக்குள்ளே வரப்போ மசில் மாஸ், ஸோ மசிலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிறதுக்கு இந்த ஸ்டீராய்டு வந்து யூஸ் ஆகுது. எந்த விதத்துலனா இதோட ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், வாட்டர் பேலன்ஸ், வாட்டரை ரொம்ப மசில்லையும் சரி மசிலோட சைஸும் சரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுனால பார்க்குறப்ப ரொம்ப ஃபுல்லராக தெரியணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஒருத்தவங்களால வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட்
இதனால நடக்கிற அந்த வெயிட் கெய்னிங் நிறைய 90%, 85 to 90% வெறும் வாட்டர் மட்டும்தான். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்லெஸ் அனபாலிக் ஸ்டீராய்டு அப்படின்னா ஆக்சிமெத்தலான் தான். இது 50 மில்லிகிராமில் இப்போலாம் வருது அப்படின்றப்ப நிறைய ஸ்போர்ட் அத்லெட் நான் ரொம்ப சீக்கிரமாக வெயிட்டை கெயின் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு 100 மில்லிகிராம், 150 மில்லிகிராம், 200 மில்லிகிராம் எடுக்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. லிவர் டாக்ஸிசிட்டி லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். வித்தின் 8 to 12 வீக்ஸில் கண்டிப்பாக லிவர் என்சைம்ஸ் இந்த ALT, AST லெவல்லாம் above 70, above 80 போயிடும் கண்டிப்பாக. ஸோ ஐ கேரண்டி திஸ், நான் கண்டிப்பாக அதை சேலஞ்சே பண்ணுவேன். நீங்கள் 9 வாரம் 10 வாரம் எடுத்துட்டு இந்த மெட்டை எடுத்துட்டு ALT, AST லெவல்லாம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஐ கேன் சேலஞ்ச் யூ. இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கும் மசில் குரோத்துக்கும் அந்த அளவுக்கு பெரிய க்ளோஸ் கனெக்ஷனே கிடையாது. ஸோ என்ன இது DH டெரிவேட்டிவ்ஸ் வந்து வருது அப்படின்றப்போ ஒரு மசில் ஹார்னஸ் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்லெஸ் அனபாலிக் ஸ்டீராய்டு அப்படின்னா ஆக்சிமெத்தலான். அதனால தான் நான் இதை யூஸ்லெஸ் ஸ்டீராய்டு அப்படின்னே சொல்கிறேன். இது எடுக்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு கேம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா இதை தாண்டி கம்பேரிட்டிவாக நிறைய அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் இருக்கு. பட் திஸ் ஒன் ரொம்ப ரொம்ப ஒரு மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் யூஸ்லெஸ் அனபாலிக் ஸ்டீராய்டு. சர்காஸ்டிக்காக சொல்லணும்னா அதுதான், இது தேவையே கிடையாது இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு. ஸோ மோஸ்ட்டாக இந்த ட்ரக் எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க இப்போ இருக்கிற ஃபெமிலியரான அத்லெட்ஸாக சரி, ஈவன் பிகினர்ஸ்க்கு கூட ஆக்சிமெத்தலான் எடுத்தால் லிவர் என்சைம்ஸ் வந்து நிறைய எலிவேட் ஆகும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த ட்ரக் எடுத்துட்டு நீங்கள் ஒரு 10 கிலோவே கெயின் பண்ணிட்டீங்க, ஒரு 3 நாளைக்கு இந்த ட்ரக் எடுக்காமல் இருந்து பாருங்க. மேபி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏற்றின வெயிட்டில் கண்டிப்பாக அந்த 3 நாளில் 3-4 கிலோ குறைஞ்சிருவீங்க. ஸோ வாட்டர் தான் நிறைய கெயின் ஆகிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த மருந்து ஒரு மாயை, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இப்போ அனட்ரால சப்ளை பண்ணுற டீலர்ஸ் யாராவது இந்த வீடியோ மேபி பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அஃபெண்ட் ஆவாங்க. பட் நான் இங்கே சொல்கிறது தான் உண்மை. இது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்லெஸ் ஸ்டீராய்டு. இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க மேபி ஏதாவது ஒரு ட்ரைனர் அவங்க கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணி அந்த கிளைண்ட் இப்போ இந்த வீடியோ பார்த்து அப்போ என் ட்ரைனர் வந்து எனக்கு தப்பாக சஜஸ்ட் பண்ணியிருக்காரா, அப்போ நான் இதை எடுக்கிறது வேஸ்ட்டா யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா ஒரு ட்ரைனரோட வே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்கிட்ட ஒரு 4 கிளைண்ட் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும், ஆனால் நான் பிடிசி எடுக்க போகிறேன், என் பயோமார்க்கர்ஸ் நல்லா இருக்குது, நான் ஒரு கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கைட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக நான் என் கிளைண்ட்டுக்கு யாருக்குமே ஓரல் அப்படின்றது சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். என்கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் பிடிஸில் இருக்காங்க ஒரு 7 மெம்பர்ஸ். அதில் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து அத்லெட் தான், ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க, ட்ரைனர்ஸ் அண்ட் ஜிம்மை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள நான் ப்ராப்பராக தான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் இதை நான் யூஸ்லெஸ் சொல்கிறது அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் ட்ராவல் பண்ண அந்த ஜேர்னியில் இருந்து நான் கற்றுக்கிட்டதுனால இதை கண்டிப்பாக நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக இதில் நான் நிறைய கெமிஸ்ட்ரி சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருக்காது. பட் இதுக்கப்புறம் ஃபர்தராக நான் நிறைய மெடிசின்ஸ் பற்றி சின்னதாக லைக் ஒரு மெட்டை தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்து அதை பற்றி எலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை யாருக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆன்லைன் ட்ரைனிங் ஸ்லாட் எஸ் ஐம் ஓப்பனிங். ஸோ லைக் ஜானுக்கு அப்புறமா நான் இப்போ தான் வந்து புதுசாக ஆன்லைன் ட்ரைனிங் ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். லைக் ஒரு 4-5 ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக என்ன இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம். லைக் மோஸ்ட்டாக நான் ஜென்ரலாக மட்டும் தான் எடுக்கிறேன், பிடிஸோடு வராதிங்க தயவு செஞ்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பாய்.